நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமியை தாண்டி உயிர் எங்கேயாவது இருக்குமா, அதுவும் ஒரு கடல் உலகத்துல இருக்குமான்னு தேடுறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா. ஒரு காலத்துல வெறும் ஒளிப்புள்ளியா தெரிஞ்ச யூரோப்பா எப்படி ஒரு கடல் உலகமா விஞ்ஞானிகளோட கவனத்தை ஈர்த்துச்சு. அங்க உயிர் இருக்கலாம்னு நம்புறதுக்கு நம்ம பூமியிலே என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல யூரோப்பாவோட கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். 1610ல கலீலியோ கலீலி அவரோட அந்த சின்ன டெலஸ்கோப் வழியா வியாழனை பாக்குறாரு. அப்போ வியாழனை சுத்தி 4 சின்ன சின்ன ஒளிப்புள்ளிகள் நகர்றத கவனிக்கிறாரு. முதல்ல நட்சத்திரம்னு நினைக்கிறாரு. ஆனா அது வியாழனோட நிலாக்கள்னு அப்புறம் தான் புரியுது. அந்த நாள்ல ஒண்ணுதான் இந்த யூரோப்பா. பல 100 வருஷமா அது வானத்துல வெறும் ஒரு புள்ளி தான். ஆனா 1970கள்ல பயோனியர் 10, 11 விண்கலங்கள் பக்கத்துல போனப்போதான் அது ஒரு பனி உருண்ட மாதிரி இருக்குன்னு முதல் முறையா நமக்கு தெரிஞ்சது. ஆனா உண்மையான அந்த வாவ் மொமெண்ட் அது 1979ல வாயேஜர் அனுப்பின போட்டோஸ்ல தானே. இல்ல மாதிரி பெரிய பெரிய பள்ளங்களே இல்ல. ஆமா, பள்ளங்கள் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா உடம்புல நரம்பு ஓடுற மாதிரி ஏகப்பட்ட கோடுகள், அப்புறம் விரிசல்கள். இதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு இல்லையா? ஒரு நிலாவோட மேற்பரப்புல பள்ளங்கள் இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்த மேற்பரப்புக்கு அடியில ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். விண்கற்கள் மோதுறதால ஏற்படுற பள்ளங்களை ஏதோ ஒரு சக்தி அழிச்சு மேற்பரப்ப புதுப்பிச்சுட்டே இருக்கு. அந்த சக்தி என்னவா இருக்கும்ன்ற கேள்விதான் அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு அடித்தளம் போட்டது.